நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது எல்ஐசியில இருக்கக்கூடிய கேரண்டீடு பென்ஷன் பிளான்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 3 பிளானை கம்பேர் பண்ணி எந்த பிளான் பெஸ்ட் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பாலிசிக்கும் தனித்துவமான ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு தேவையோ அந்த பாலிசியை நீங்க சூஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஜீவன் தாரா பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜீவன் உற்சவ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜீவன் உமங் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ கஸ்டமரை பொறுத்து அது மாறுபடும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பேரிசன் வீடியோவை முழுசா பார்த்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். அதாவது பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல கூட நிறைய பென்ஷன் பிளான்ஸ் இருக்கு. அந்த பென்ஷன் பிளான்ஸுக்கும் எல்ஐசியில் இருக்கிற பென்ஷன் பிளான்ஸுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, நான் சொல்றேன் இல்லைங்களா, பிரைவேட் பேங்க்ஸ், பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நேம் சொல்ல விரும்பல. ஸோ அந்த பேங்கே அவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனுக்கு எல்ஐசியை தான் சார்ந்து இருக்கிறாங்க. ஈவன் தோ கவர்மெண்ட்ஸ் கூட அவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு எல்ஐசியுடைய பென்ஷன் பிளான்ஸ் தான் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த எம்ப்ளாயிஸுக்கும் எல்ஐசியிலிருந்து தான் பென்ஷன் பிளான்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்ஐசியுடைய பென்ஷன் பிளான்ஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதா இருக்குன்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா வளர்ந்த நாடுகள் லிஸ்ட்ல போயிருச்சு அப்படின்னா, நம்மளோட இந்திய பொருளாதாரம் மேம்பட்டுருச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நெகட்டிவ்ல போறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ என்பிஎஸ் கொடுத்துட்டு இருக்கிற 8% 2%, 3% ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா எல்ஐசியில பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 40 வருஷம் கழிச்சு என்ன பென்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு டேட்லயே பாண்ட்ல பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் எல்ஐசி உடைய பவர். அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு நீங்க ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா அடுத்த 100 வருஷத்துக்கு உங்களுடைய 100வது வயசு வரைக்கும் அதே பென்ஷன் ₹1 கூட கம்மி இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு 3 பிளான்ஸை பத்தி தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் பேசலாம் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்கள் போடுறதுக்கு ஒரு உந்து சக்தியா அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு அமையும். இந்த வீடியோல ஒரு 3 பிளான்ஸை பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஜீவன் உமங், ஜீவன் உற்சவ், ஜீவன் தாரா 2 அப்படின்ற ஒரு 3 பென்ஷன் பிளான்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு ப்ரொபோசர், அவருக்கு வயசு 41, அவரால் வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் எல்ஐசியில பென்ஷன் பிளான்ஸுக்காக முதலீடு பண்ண முடியும். அவர் 15 வருஷத்துக்கு அவரால் அந்த முதலீட்டை பண்ண முடியும் தொடர்ந்து. அப்படி ஒரு என்கொயரி எனக்கு வந்துச்சு உண்மையிலேயே. ஸோ அவருக்கும் நான் டைரக்டா ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அவர் மூலியமா இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்ட்டு இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த பென்ஷன் பிளான்ஸ் அப்படின்றது உங்களுடைய வயசை பொறுத்தும், உங்களுடைய மாதம் முதலீடு பண்ணக்கூடிய தொகை, இல்லை வருடம் முதலீடு பண்ணக்கூடிய தொகையை பொறுத்தும், நீங்க எத்தனை வருஷம் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகை மாறுபடும். உங்களுக்கு தனித்துவமான பிளான்ஸ் கொட்டேஷன், பிளான்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 41 வயசுல ஒரு நபர் ஜீவன் உமங் பாலிசி எடுக்கிறாரு. இயர்லி பிரீமியம் ஃபர்ஸ்ட் இயர் 51,940 ரூபாய் கட்டுறாரு. 2வது வருஷத்துல இருந்து 15வது வருஷம் வரைக்கும் 50,821 ரூபாய் கட்டுப்பாரு. மொத்தம் 15 வருஷம் அவரு டேம் எடுத்திருக்காரு. 15 வருஷத்துக்கும் மொத்தமா கூடி அவரு 7,63,434 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பாரு இந்த ஒரு பாலிசிக்காக. அதுவே ஜீவன் உற்சவ் பாலிசியில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதே 41 வயசுள்ள ஒரு நபர் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் 55,476 ரூபாய் கட்டுறாரு. செகண்ட் இயர்ல இருந்து 15வது வருஷம் வரைக்கும் 54,281 ரூபாய் கட்டுவாரு. மொத்தம் 15 வருஷம் பிபிடிக்கு 8,15,410 ரூபாய் கட்டி இருப்பாரு.
அதுவே ஜீவன் தாரா 2 பிளான் அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னா அதே ப்ரொபோசர் ஏஜ் 41, ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியமா 52,250 ரூபா கட்டுவாரு. 2வது வருஷத்துல 15வது வருஷம் வரைக்கும் 51,125 ரூபா கட்டுவாரு. மொத்தம் 15 வருஷத்துக்கும் சேர்த்து 7,68,000 ரூபாய் மொத்தம் கட்டி இருப்பாரு. ஜீவன் உமங் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சம்ம சூட் 6,30,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே பிபிடி 15 வருஷம் அவர் சூஸ் பண்ணிட்டாரு. டெஃபர்மெண்ட் பீரியட் ஜீவன் உமங்ல டெஃபர்மெண்ட் பீரியட் இல்ல, 15 வருஷம் பணம் கட்டினதுக்கு அப்புறம் 16வது வருஷத்துல இருந்து அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட்னு சொல்லுவோம், பென்ஷன் சொல்ல மாட்டோம், சர்வைவல் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை வயசுல இருந்து? 41 வயசுல பாலிசி எடுக்கிறாரு, 56வது வயசுல அவரு பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சிடலாம். அதுவே ஜீவன் உற்சவ பாலிசியில சம்ம சூட் 7,75,000 ரூபாய். பிபிடி 15 வருஷம் கட்டுறாரு. டெஃபர்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஜீவன் உற்சவ பாலிசியில காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 5 வருஷம் பிபிடி எடுத்தீங்கன்னா 6 வருஷம் காத்திருக்கணும். அதே அதிக பிபிடி எடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட் ஜீவன் உற்சவ பாலிசியில இருக்கு. அப்படி பார்க்கும்போது 41 வயசுல அவர் பாலிசி எடுக்கிறாரு. 59வது வயசுல இருந்து அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட், இதையும் சர்வைவல் பெனிஃபிட் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சர்வைவல் பெனிஃபிட் அவருக்கு 59வது வயசுல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஜீவன் தாரா 2ல 50,000 ரூபாய் கட்டுறாரு. அவர் என்ன பிரீமியம் கட்டுறாரோ அந்த பிரீமியம் தான் சம்ம சூடா இருக்கும். பிபிடி அதே 15 வருஷம் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜீவன் தாரா 2லையும் டெஃபர்மெண்ட் பீரியட் கிடையாது. 15 வருஷம் பணம் கட்டுறாரு. 16வது வருஷத்துல இருந்து அவருக்கு பென்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதே 41 வயசுல பணம் கட்ட ஆரம்பிப்பாரு. 56வது வயசுல இருந்து அவருக்கு பென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இயர்லி பென்ஷன், அதாவது ஜீவன் உமங்ல 50,400 ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட்டா கிடைக்கும். அதுவே ஜீவன் உற்சவ்ல 77,500 ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட்டா கிடைக்கும். ஜீவன் தாரா 2ல 83,545 ரூபாய் பென்ஷனா கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற ரெண்டும் சர்வைவல் பெனிஃபிட், ஜீவன் தாரா 2 பென்ஷன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னா செக்ஷன் 1010D டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. ஜீவன் தாரா 2க்கு பென்ஷன் அப்படின்னு சொல்றதுனால அது டாக்ஸ் பெனிஃபிட்ல வராது, டாக்ஸபிள் தான். அதுவே நார்மல் கவரேஜ் ஜீவன் உமங்ல பாத்தீங்க அப்படின்னா 6,30,000 ரூபாய். சொன்னேன் இல்லைங்களா, டெத் பெனிஃபிட் சம்ம சூட வச்சு இயங்கும் அப்படின்ட்டு. நார்மல் கவரேஜ் 6,30,000 ரூபாய், ஆக்சிடென்ட் கவரேஜ் 12,60,000 ரூபாய் ஜீவன் உமங்ல. அதுவே ஜீவன் உற்சவ்ல நார்மல் கவரேஜ் 7,75,000 ரூபாய். இது ஆக்சிடென்டல் கவரேஜ் 15,50,000 ரூபாய். அதுவே ஜீவன் தாரா 2ல எவ்வளவு பிரீமியம் கட்டியிருக்கீங்களோ அந்த பிரீமியம் ஜிஎஸ்டி கழிஞ்சு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஜீவன் தாரா 2ல எந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்காது. நீங்க 100 ரூபாய் கட்டினீங்கன்னா 105 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததா போனஸ். ஜீவன் உமங் பாலிசியை பொறுத்த வரைக்கும் போனஸ் ஃபார் பிபிடி, அதாவது நீங்க 15 வருஷம் பணம் கட்டுவீங்க இல்லைங்களா, அந்த 15 வருஷம் பணம் கட்டக்கூடிய டைம் மொத்தமே 5,38,650 ரூபாய் போனஸா மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். போனஸ் ஃபார் சர்வைவல், அதாவது நீங்க 15 வருஷம் பணம் கட்டுவீங்க, பணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சர்வைவல் பெனிஃபிட் உங்களுடைய 100வது வயசு வரைக்கும் கிடைக்கும். அந்த 100வது வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு மொத்தமா சர்வைவல் ஆகிற டைம்ல என்ன போனஸ் கிடைக்கும் அப்படின்னா 7,76,000 ரூபாய் உங்களுக்கு போனஸ் மட்டும் கிடைக்கும். அதுவே ஃபைனல் எடிஷன் போனஸ், மொத்தமா நீங்க ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துவீங்க, 100வது வயசுல ஜீவன் உமங் பாலிசி மெச்சூரிட்டி ஆகும். அந்த டைம்ல உங்களுக்கு ஃபைனல் எடிஷன் போனஸ் மட்டும் 34,27,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனல் எடிஷன் போனஸ், போனஸ் ஃபார் சர்வைவல், போனஸ் ஃபார் பிபிடி பிளஸ் சம் அஷ்யூர்ட், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா உங்களுக்கு கிடைக்கும். அது போக வருஷம் வருஷம் உங்களுக்கு பென்ஷன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் ஜீவன் உமங் பாலிசிக்குள்ள. அதுவே ஜீவன் உற்சவ் பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா பிபிடி, போனஸ் ஃபார் பிபிடி பணம் கட்டக்கூடிய டைம்ல மொத்தமா 4,65,000 ரூபாய்
கேரண்டீடு போனஸா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் கேரண்டீடுன்னு சொல்றேன் அப்படின்னா, ஜீவன் உமன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட் கேரண்டி. நீங்க சம்மசூர் 10 லட்சம் எடுத்தீங்க அப்படின்னா 80,000 ரூபாய் வந்து சர்வைவல் பெனிஃபிட்டா உங்களுக்கு கிடைக்கும். அது கேரண்டி. ஆனா வருஷம் கிடைக்கக்கூடிய போனஸ் எல்ஐசி உடைய வருஷம் லாப நஷ்ட கணக்கை பொறுத்து மாறுபடும். அதுவே போனஸ் ஃபார் சர்வைவலுக்குன்னு தனியா போனஸ் கொடுக்க மாட்டாங்க ஜீவன் உற்சவ் பாலிசியில. ஆனா நீங்க அந்த அமௌண்ட்டை அந்த வருஷம் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் நீங்க பாலிசியே இருந்து பணமே எடுக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அந்த 10 வருஷத்துக்கு உண்டான சர்வைவல் பெனிஃபிட், அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, அந்த வட்டிக்கு கிடைக்கக்கூடிய வட்டின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் ஆயிட்டே உங்களுடைய பணம் அதிகரிக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் ஜீவன் உற்சவ் பாலிசியில இல்ல. ஜீவன் தாரா 2 பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா பிபிடி டைம்லயும் இல்ல, பென்ஷன் வாங்கக்கூடிய காலத்திலயும் இல்ல, ஃபைனல் எடிஷன் போனஸும் ஜீவன் தாரா 2 பாலிசிக்கு கிடையாது. அடுத்ததா டாக்ஸ் பெனிஃபிட்டை பத்தி பார்க்கலாம். பணம் கட்டக்கூடிய டைம், அதாவது பிபிடின்னு சொல்லுவாங்க, அந்த டைம்ல 80C மூலியமா 1,52,000 ரூபாய் ஜீவன் உமங் பாலிசிலையும் 1,63,000 ரூபாய் ஜீவன் உற்சவ் பாலிசிலையும் 1,50,000 ரூபாய் ஜீவன் தாரா 2 பாலிசிலையும் நீங்க டாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணலாம். நான் சொல்றது மொத்த 15 வருஷத்துக்கும் சேர்த்து இந்த அமௌண்ட் சொல்றேன். அதுவே செக்ஷன் 1010D மூலியமா சர்வைவல் பெனிஃபிட், ஒரு 90 வயசு வரைக்கும் நீங்க சர்வைவல் பெனிஃபிட் வாங்குறீங்க அப்படின்னா ஜீவன் உமங் பாலிசியில 5,64,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் வாங்கிக்கலாம். ஜீவன் உற்சவ் பாலிசியில 4,65,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட்டா வாங்கிக்கலாம். ஆனா ஜீவன் தாரா 2ல நீங்க வாங்கக்கூடிய பென்ஷன் டாக்ஸுக்கு உட்பட்டது. ஆனா எல்ஐசி சைட்ல இருந்து டிடிஎஸ் 1 ரூபாய் கூட பிடிக்க மாட்டாங்க தற்போதைய ரூல்ஸ் படி. பிற்காலத்துல ரூல்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எல்ஐசியும் டிடிஎஸ் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டெத் பெனிஃபிட் மூணுலையுமே வந்து செக்ஷன் 1010D மூலியமா கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு 90 வயசுல நீங்க டெத் பெனிஃபிட் உங்க நாமினி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 39,34,000 ரூபாய் உங்க நாமினிக்கு ஜீவன் உமங் பாலிசிக்கு போகும். அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் 7,86,000 ரூபாய் அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஜீவன் உற்சவ் பாலிசியில 16,47,000 ரூபாய் உங்க நாமினிக்கு போகும். அதுல 3,29,000 ரூபாய் அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவன் தாரா 2ல 7,5 லட்சம் நீங்க கட்டின பிரீமியத்தை தான் அவர் ரிட்டர்ன் வாங்க போறாரு. ஸோ அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுல அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 1,50,000 லட்சம் ரூபாய் டாக்ஸை மிச்சம் பண்ணலாம். ஸோ டோட்டலா ஜீவன் உமங் பாலிசியில 15,04,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட்டா மூலியமா மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஜீவன் உற்சவ் பாலிசியில 9,57,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் மூலமா மட்டும் நீங்க சம்பாதிக்கலாம். ஜீவன் தாரா 2ல அது டாக்ஸ் ரிபேட்னு சொல்ல முடியாது. நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் டாக்ஸ், அதை நீங்க மிச்சம் பண்ணலாம். ஆனா ரிட்டர்ன் நீங்க கட்டுற அமௌண்ட்டை தான் வாங்க போறீங்க, அது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரவே வராது. ப்ரீ அப்ரூவ்டு லோன், நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு கோல்டு வாங்கினாவோ ஒரு இடம் வாங்கினாவோ உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுக்கறது, லோன் கிடைக்கிறதே கஷ்டம். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த ஒரு பென்ஷன் பாலிசி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உமங் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 2,64,000 ரூபாய் வரைக்கும் ப்ரீ அப்ரூவ்டு லோனா வாங்கிக்கலாம். உற்சவ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 4,06,000 ரூபாய் ப்ரீ அப்ரூவ்டு லோனா நீங்க வாங்கிக்கலாம். ஜீவன் தாரா 2ல 4,38,000 ரூபாய் ப்ரீ அப்ரூவ்டு லோனா நீங்க 90 வயசு 100 வயசுல கூட இந்த லோனை வாங்கிக்க முடியும். அடுத்ததா ஒரு டெத் பெனிஃபிட் கால்குலேஷன் பார்க்கலாம். அவர் ப்ரப்போசல் ஏஜ் 41, 15 வருஷம் பணம் கட்டுறாரு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அப்படி வாங்கிட்டு இருக்க காலகட்டத்துல
அவருக்கு எதிர்பாராத விதமா 70 வயசுல அவருக்கு ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவரு மொத்தமா அவரு இது வரைக்கும் வாங்கின பென்ஷன், அவங்க நாமினிக்கு கிடைக்கக்கூடிய தொகை இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஜீவன் உமங் பாலிசியில 25,35,000 ரூபாய் பயனடைஞ்சிருப்பாரு. ஜீவன் உற்சவ் பாலிசியில 25,42,000 ரூபாய் பயனடைஞ்சிருப்பாரு. ஜீவன் தாரா 2ல 20,03,000 ரூபாய் வரைக்கும் அவரு பயனடைஞ்சிருப்பாரு. அதே 75 வயசுல அவருக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 32,53,000 ரூபாய் ஜீவன் உமங் பாலிசியில வாங்கியிருப்பாரு. உற்சவ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் 29,72,000 ரூபாய் அவருக்கும் அவரு நாமினிக்கு கிடைச்சிருக்கும். ஜீவன் தாரா 2ல 24,20,000 ரூபாய் அவருக்கு பிளஸ் அவருடைய நாமினிக்கு சேர்ந்து மொத்த தொகை கிடைச்சிருக்கும். ஸோ 80 வயசுல, 85 வயசுல, 90 வயசுல ஸோ கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன். இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கங்க. எந்த வயசுல ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா மொத்தம் எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். மொத்தமா எவ்வளவு பிரீமியம் கட்டியிருப்பாரு அப்படின்ட்டு. கட்டின பிரீமியத்துக்கும் அவருக்கு கிடைக்கிற பயனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல பிரீமியம் வேரியர் பெனிஃபிட் ரைடர் ஜீவன் உமங்லையும் ஜீவன் உற்சவ்லையும் எடுத்துக்கலாம். ஏடிடிபி ரைடர் எடுத்துக்கலாம், சிஐஆர் ரைடர் எடுத்துக்கலாம், டேர்ம் ரைடர் எடுத்துக்கலாம். இந்த எல்லா ரைடருமே இந்த ஜீவன் உற்சவ் பாலிசி, ஜீவன் உமங் பாலிசி ரெண்டுலையுமே எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்து இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். ஆனா ஜீவன் தாரா 2ல எந்த விதமான ரைடர் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பிறந்த குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுக்கிறேன்னு சொல்லும் போதே அதுல ரீஜென்ரேஷன் பென்ஷன் பிளானும் இன்க்ளூட் ஆயிருக்குது. குழந்தை பேர்ல ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்க பேருக்கு மாற்றும் போது நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய காலத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய பசங்க பேருக்கு மாறிடும். அடுத்து உங்களுடைய பசங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் அந்த பென்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அவங்க பசங்க பிள்ளைங்களுடைய காலத்துக்கு அப்புறம் உங்களுடைய பேரன் பேத்திக்கு அந்த டெத் பெனிஃபிட், நாமினிஸ் பெனிஃபிட் எல்லாமே போய் சேரும். இதுதான் 3 ஜெனரேஷன் பிளான். நீங்க பாலிசி எடுக்கிற ப்ரப்போசர், உங்களுடைய மகன் அல்லது மகள், உங்களுடைய பேரன் அல்லது பேத்தி 3 தலைமுறைக்கு இந்த ஒரு பாலிசி, அதாவது ஜீவன் உமங் பாலிசி, ஜீவன் உற்சவ் பாலிசி பயன்படும். அதுவே ஜீவன் தாரா 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரினாவும் உங்களுடைய பசங்க பிள்ளைங்களை செகண்ட் ஆனிவர்சரியாவும் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பசங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கும். அதுவே உங்க பசங்களுக்கு அப்புறம் நாமினி பெனிஃபிட்ஸ் உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு போய் சேரும். ஸோ நீங்க நல்லா பிளானை கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த 3 பிளான்ல எந்த பிளான் உங்களுக்கு பெஸ்ட்னு தோணுதோ அந்த பிளான் உங்களுக்கு எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த பிளான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பிளான்ஸை பத்தி வேற ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே என்னோட நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய வயசு, உங்களுடைய வருமானம், எவ்வளவு தொகை நீங்க பென்ஷன் பிளானுக்காக கட்ட முடியும், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பென்ஷன் பிளான்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு பிற்காலத்தில் எவ்வளவு பென்ஷன் தொகை தேவைப்படும், இது எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பிளான்ஸ், கொட்டேஷன்ஸ் நிறைய அனுப்புறேன். எல்லா பிளான்ஸை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபைனலா எந்த பிளான்ஸ் பிடிச்சிருக்கோ, எந்த பிளான் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பிளானை நீங்க எடுக்கலாம். ஆக்சுவலா நான் எல்ஐசி ஏஜென்ட். நான் திருப்பூர்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க சென்னையில இருந்தோ இல்லை வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எனக்கு நிறைய என்கொயரிஸ் வருது. அவங்க கிட்ட பேசும்போது அங்க ஒரு சின்ன நெருடல் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு திருப்பூர்ல இருக்கிறாரு, நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு நெருடல் ஒரு சிலருக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இங்கிருந்து என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இடம் ஒரு முக்கியமே இல்லை. இப்போ ஆன்லைன்லயே நிறைய வசதிகள் வந்துருச்சு. ஸோ என்னால இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே திருப்பூர்ல இருந்தே பண்ணி கொடுக்க முடியும்.
அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க எங்கிட்ட பாலிசி எடுக்கலாம். இல்ல உங்களுடைய நியர்பைஸ் தான் நீங்க எடுக்கணும்னு தெரியப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா உங்க நியர்பை எல்ஐசி ஏஜென்ட்டை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோல இருக்கிற நிறை குறைகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை திருத்திக்க முயற்சி பண்றேன். இந்த வீடியோ உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க மூலியமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.